சிலுவை தியான நாட்களில் தேவன் சிலுவையில் பேசின அந்த கடைசி 7 வார்த்தைகள். 7 வார்த்தை, 7னாவே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிபூர்ணம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போது சிலுவையில் அந்த வேதனையின் உச்சத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. அந்த சிலுவையில் அந்த வேதனையில் இயேசு கிறிஸ்து தொங்கி இருந்தாலுமே அவர் 7 அந்த பரிபூர்ணமான வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு? சொல்கிறத பார்க்குறோம். அந்த 7ன்னும் போது வேதத்தின்படி என்னென்னா பர்ஃபெக்ஷனாக, ஒரு முழுமை, முழு நிறைவாக. அப்போது அவர் ஒரு வேதனை, அந்த வேதனை எப்படின்னா அந்த அந்த வேதனை சொல்லவே முடியாதான். ஒரு இதில் வாசிக்கும் போது நான் பார்த்தேன், அந்த ஆக்னினா ஹை லெவல் ஆஃப் பெயினும் சஃபரிங்கும் நம்ம சரீரத்தில் இருக்கிறது தான். அந்த அந்த வழியை நம்மளால் சொல்லவே முடியாதான். அந்த அளவுக்கு வழியில் சிலுவை இருக்கும்போதும், சிலுவையில் ஆண்டவர் இருக்கும்போதும் அவர் சொல்கிற வார்த்தை 7 வார்த்தை, அது பரிபூர்ணமான வார்த்தை. அந்த 7 வார்த்தை, அந்த நிறைவான வார்த்தைகள் ஆண்டவர் பேசுகிறார். அதில் முதலாவது வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது லூக்கா 23:34. யாராவது வாசிங்க. இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிதாவே, அதில் முதல் வார்த்தையை பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போது அந்த சிலுவையின் வேதனையில் ஆண்டவர் இருக்கிறாரு. அவருக்கே அதிகமான பாடுகளும் வேதனையும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களை மன்னியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணலை தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க அறியாமலே இருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடாக இருக்காங்க. அவங்க செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய வேதனையை பார்க்காம, தன்னுடைய வழியை பார்க்காம, நான் மன்னிக்கலைன்னா அந்த மன்னிப்பு இல்லாதனால அவர்கள் பெறுகிற தண்டனையை ஆண்டவர் பார்த்து அந்த தீராத தண்டனைக்குள் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வேதனையை மறந்து ஆண்டவர் கேட்குறாரு, இவர்களை என்ன பண்ணுங்க? மன்னிங்க, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்க. இதில் பார்க்கும்போது அந்த ஜனங்கள் அந்த மன்னிப்பை எதிர்பார்த்துருந்தாங்களா? ஆண்டவர் யாரை மன்னிக்கிறாரோ அவங்க மன்னிப்பை எதிர்பார்த்துருந்தாங்களா? அவங்க மன்னிப்பே கேட்கல, அவங்க மன்னிப்பே எதிர்பார்க்கல. அந்த மன்னிப்பு வேணும்னே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க செய்த தவறுனே அவங்க என்ன பண்ணல, உணரலை. ஒரு மன்னிப்பை எதிர்பார்க்காத, விரும்பாத ஒரு கூட்டம், அந்த மன்னிப்புடைய மேன்மையே தெரியாத கூட்டம். ஆனால் தன்னுடைய வழியை மறந்து அந்த கூட்டம், நான் மன்னிக்கலைன்னா அந்த தண்டனை, அந்த நித்திய தண்டனையை வேதனையை ஆண்டவர் அறிந்து அவர் சொல்கிறாரு, இவர்களை என்ன பண்ணுங்க? மன்னிங்க. பாருங்கள், ஆண்டவருடைய அந்த சுபாவத்தை பாருங்களேன். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே மன்னிப்பை கர்த்தர் வழங்குகிறார். ஏன்னா அவருடைய சுபாவமே மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்துனாவே அவர் யார்? மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நேச்சரே அதுதான். அவர் அவர் அதை செய்ய தாமதம் பண்ணல, மன்னிக்க அவர் தாமதிக்கலை. ஏன்னா அவருடைய நேச்சரே அதுதான். அப்போ ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்களேன், அந்த மன்னிக்கிற குணத்தை பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட. இந்த இடத்துல அழகாக போட்டிருக்க, அவருடைய சுபாவம் அது, அவருடைய நேச்சரே அது, அவருடைய லைஃப் ஸ்டைலே அது. அதனால் அவ்வளோ வேதனையின் மத்தியிலையும், அவ்வளோ வலியின் மத்தியிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களை மன்னிங்க, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னிப்பை எதிர்பார்க்காத கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு மன்னிங்கன்னு. ஏன்னா அதுடைய இது தெரியும். அதுக்காக தான் விலைக்கிரயம் செலுத்த தான் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அறியப்பட்டிருக்கிறார். இந்த மன்னிப்பை மக்கள் பெறணும்னு தான் தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து சிலுவையில் அவர் அறைந்திருக்கிறார். அவருடைய ஆண்டோடைய ஊழியத்தில் பார்க்குறோம், அவர் பிறப்புலேருந்து அந்த சிலுவையின் கடைசி நொடி வரைக்கும் அந்த மன்னிப்பை கொடுக்குற தேவனாக இருந்தார். அவர் ஊழியத்தில் பார்க்குறோம், யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்களோ, பாவம் நிறைந்திருந்தாங்களோ, அவங்கள ஆண்டவர் என்ன சொல்கிறத பார்க்குறோம். ஊழியத்தில் நிறைய காரியங்களை வேதத்தில் வாசிக்கும் போது அவர்களை மன்னிக்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக அந்த சிலுவையின்
பிரயாணத்தில் அவர் போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவர் சிலுவையில் அறைய போகிறாங்க. பிலாத்து யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு? ஏரோதுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த ஏரோதுகிட்ட விசாரிச்சுட்டு போகும்போதே அழகாக போடப்பட்டிருக்கு. லூக்கா 23 நீங்கள் 12 வாசிச்சிங்கன்னா பாருங்களேன், அந்த வார்த்தை மட்டும் வாசிங்களேன். பாருங்களேன், அவர் எப்படி போயிட்டு இருக்கிறாரு? சிலுவையை நோக்கி போறாரு. அந்த பிரயாணத்திலையும் அவர் ஊழியத்திலையும் மன்னிப்பை பார்க்க முடியுது. சிலுவையை நோக்கி போறாரு. பிலாத்துவும் ஏரோதா யாரா இருந்தாங்களாம்? பகைஞரா இருந்தாங்களாம். ஆனா அன்றைய தினம் அவங்க யாரா மாறிட்டாங்களாம்? சிநேகிதரா மாறிட்டாங்களாம். அவருடைய நேச்சர் எப்படி வெளிப்படுது பாருங்க. அங்க உறவை கட்டுகிற காரியம் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது. நிறைய நாள் இந்த வசனத்தை யோசிச்சு பார்ப்பேன். அன்றைய தினம் அவங்க சிநேகிதர் ஆயிட்டாங்களாம். பகைவராக இருந்தவங்க சிலுவையின் பிரயாணத்தில் போகும்போது கூட ஆண்டவர் அந்த உறவை கட்டுகிற காரியத்தை செய்கிறது நம்ம பார்க்குறோம். கடைசியாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலுவையில் கடைசி மூச்சு கடைசி நிமிடங்களில் இருக்கும்போது என்ன பண்ணார்? கல்லனை பார்த்து என்ன பண்ணார்? மன்னிச்சதை நம்ம பார்க்குறோம். அந்த லாஸ்ட் மினிட், அவருடைய கடைசி நிமிடங்களுக்குள்ள அவருடைய வலியோ வேதனையோ பார்க்காம அந்த கடைசி நிமிஷத்தில் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த மன்னிப்பை வழங்குகிறத அங்கே பார்க்குறோம். அந்த கல்லனுக்கு மன்னிப்பு. அப்போது அவருடைய இந்த வாழ்க்கை முழுவதுமே நம்ம சொல்லலாம், நம்ம ஆண்டவர் யாராக இருந்தார்? மன்னிக்கிற தேவனாக இருந்தார். நம்ம போன வாரம் தான் மலை பிரசங்கம் வாசித்தோம், 5, 6, 7. அது ஒரு கிறிஸ்தவன் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது மத்தேயு 5:44 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. யாராவது வாசிங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, ஆண்டவர் வாயினால் பிரசங்கித்ததை, அவர் சொன்ன பிரசங்கத்தை, இந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் சிலுவையில் செய்து காட்டினார். சத்ருவை நேசித்து தான் அவர் என்ன சொல்கிறார்? அங்கே இவர்களை மன்னியுன்றாரு. அவர்களுக்காக பிதா கிட்ட என்ன பண்ணுறாராம்? மன்றாடுறாராம். பிதா கிட்ட மன்றாடுறாராம், வழக்காடுகிறாராம். அவங்கள மன்னிங்க பிதாவின் சாதாரணமாக கேட்கல அவரு. அந்த வார்த்தை மன்றாட்டின் வார்த்தையாம். அப்போது இதில் சொல்லப்பட்டு சத்ருவை அவர் நேசிக்கிறதுனால தான் அப்படி ஜெபிச்சாரு. அடுத்தது விரோதிக்கிறாங்க, விரோதமாக சொல்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவங்களுக்காக தான் பிதாவின் இடத்துல என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். அப்போ ஆண்டவர் தன் வாழ்க்கையில் அவர் பிரசங்கித்ததை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சிலுவையில் காண்பித்தார். அவர் சொன்ன எதுவும் அவர் செயல்படுத்தாமல் கிடையாது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அழகாக இந்த காரியத்தில், அந்த சிலுவையின் காரியம், தேவன் சிலுவையில் நம் பாவங்களுக்காக மரித்ததுனால நம்முடைய வாழ்வின் ஸ்டாண்டர்டே ஆண்டவர் மாற்றிட்டார். யோசிச்சு பாருங்கள், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அந்த ஸ்டாண்டர்டே என்ன ஆயிடுச்சு? ஐ லெவலில் ஸ்டாண்டர்டை ஆண்டவர் மாற்றிட்டார். ஒரு ஐ ஓப்பனர். நம்ம எல்லாருக்கும் கண் திறக்கப்பட்டது. மன்னிப்பின் மேன்மை நம்மளால் என்ன பண்ணி முடிஞ்சது? அறிய முடிஞ்சது. இந்த வேதம் முழுமையும் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட காரியம், அதிகமாக அழுத்தம் கொடுத்து சொல்லப்படுகிற காரியம், வேதத்தில் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுங்களா? மன்னிப்பு. இதுதான் வேதம் முழுவதுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நமக்கு நேரம் இது எடுத்து வாசிக்க 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்காராம் நம்ம ஆண்டவர். சங்கீதம் 103:12 சொல்லப்பட்டிருக்கு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிட்டாராம். நம்ம பாவத்தை நம்ம விட்டு விலக்கிட்டாராம். அடுத்தது ஏசாயா 38:17 சொல்லும் போது, என் பாவங்களெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீராம். என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? என் முதுகுக்கு பின்னாடி எரிந்து விட்டாராம். அடுத்தது பார்க்கும்போது ஏசாயா 43:25 பார்க்கும்போது, தேவன் நம்மளுடைய மீறுதல் நிமித்தம், அவர் நிமித்தம் அதை குலைத்து போட்டு உன் பாவங்களை நினையாமல் இருப்பேனா. நம்ம பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணலையா?
நினையாமல் இருக்கிறாராம். அப்போ இந்த வேதம் முழுவதும் மன்னிப்பின் மேன்மையை குறித்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். அவரை இமிட்டேட் பண்ணுற பிள்ளைகளை, அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். இந்த நாளில் யோசித்து பாருங்கள், அவருடைய எக்ஸாம்பிளை நம்ம பின்பற்றுறோமா? எனக்கு ரோல் மாடலும் எனக்கு எக்ஸாம்பிளும் யாருன்னா என் முன்னாடி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து. தன்னுடைய வேதனையை மறந்து மன்னிக்கிற தயாள குணமுடைய இயேசுவின் பிள்ளையாக நான் இருக்கிறேன், அவருடைய ரோல் மாடலாக நான் இருக்கிறேன். யோசித்து பாருங்கள், இந்த சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? இந்த நாளில் ஏதோ நம்ம வந்தோம், சிலுவதியான நாட்கள், நான் கேட்டுட்டு போயிட்டேன், அப்படி கிடையாது. நம்ம லைஃப்பில் இன்றைக்கு இது ரொம்ப அதிகமாக அவருடைய சாம்பிள், அவருடைய எக்ஸாம்பிளாக நான் இருக்கிறேன். நான் அவரை பிரதிபலிக்கிறேன். இந்த உலகத்துக்கு என் மூலமாக இயேசுவை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். நம்மளால் சொல்ல முடியுமா, நான் அந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ளே இயேசுவை போல இருக்கு? யோசிச்சு பாருங்கள். ஒரு பாவிக்கு தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது இருக்கிற அந்த மேன்மை, மன்னிப்பின் மேன்மை என்னன்னு தெரியும். யோசிச்சு பாருங்கள், அந்த கடைசி நிமிஷம் அந்த கல்லனுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதே, அந்த கல்லனுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மன்னிப்பின் மேன்மை அந்த கல்லன் எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பார். நம்மளே வச்சு பாருங்கள், பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம் விடுதலையாக்கி பாவ மன்னிப்பை பெற்ற அந்த வினாடி நமக்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஒரு பாவிக்கு தான் அந்த மன்னிப்பின் மேன்மை தெரியும், அந்த கல்லனுக்கு அது தெரிந்திருந்தது. இந்த நாளில் யோசிச்சு பாருங்கள், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னா இந்த குணாதிசயமும் இந்த சுபாவம் எனக்குள்ளே இருக்கா? அப்போ அந்த மன்னிப்பில் என்னதான் அப்படி இருக்குது? ஏன் மன்னிக்கணும்? அப்படி மன்னிக்கலைன்னா என்ன? நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கும். நான் ஒரு ஊழியக்காரர் எழுதின ஒரு புக்கு, அந்த புக்கு அந்த மன்னிப்பை குறித்து என்னதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஊழியக்காரர் என்னதான் எழுதியிருக்கிறார், அதை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. மன்னிப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கா? அது பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, முதல்ல ஒரு காயமோ ஒரு வார்த்தையோ நமக்கு ஒரு துரோகமோ இல்லை நமக்கு விரோதமான ஒரு சூழ்நிலையோ நேராக நமக்கு வந்து நம்மளை பாதிக்குது. அந்த பாதிக்கிற அந்த சர்ஃபேஸ், அந்த மேலே லேயர்லேயே ஃபஸ்ட்டே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவங்கள மன்னிச்சிட்டேன். ஏன்னா அது நம்மளை தாக்குற அந்த செகண்டே நம்ம ஆண்டவரே அவங்க என்ன செஞ்சாங்களோ அது எனக்கு உமக்கு தெரியும், நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டோன்னா நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்ம தான் மேன்மையான ஜனங்க. ஏன்னா அந்த சர்ஃபேஸ்லேயே நம்ம மன்னிக்கலைன்னா அடுத்தது அது என்ன ஆகுமா, அந்த மன்னிக்காத சுபாவம் வெளியே மன்னிக்கலைனாலும் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுமா, உள்ள ஆழத்தில் போக ஆரம்பிக்குமா. நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் அது ஒரு கேன்சர் வியாதியை போல் அந்த கசப்பு பரவிடுமா. நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ள கேன்சர் வியாதியை போல் அந்த கசப்பு வளர்ந்து அது என்னவா மாறுமா, ரூட் ஆஃப் பிட்டர்னஸ் தான், கசப்பின் வேற முளைப்பிக்குமா. வெளியே அந்த சர்ஃபேஸில் இருக்கும் போதே நான் மன்னிச்சுட்டேன் ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆண்டவர் சொன்ன நீ சும்மா இரு, எனக்கு தெரியும் நான் பார்ப்பேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல மன்னிக்க முடியல, ஆனால் அந்த கசப்பு அப்படியே போய் அது வேறாக மாறி அந்த வேர் என்ன பண்ணுது, உள்ளத்தின் ஆழத்தில் கேன்சரை போல் பரவி நமக்கே தெரியாது, நம்ம பயங்கரமாக பாதிக்கப்படுவோம். நமக்குள்ளே ஒரு போராட்டமே ஏற்பட்டுடும், நமக்குள்ளே ஏதோ ஒரு சுனாமி நமக்குள்ளே போகிற மாதிரி நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சு. இந்த நேரத்துலையாவது உணர்வடைஞ்சி கசப்பு எனக்குள்ளே வேறு ஆழமாக போயிடுச்சின்னு உணர்ந்து, ஏன்னா இந்த கசப்பு உள்ளே போனோடனே நம்மளே பிசாசை கூப்பிடவே வேண்டாவாம், பிசாசுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறோமா. உன் செயல்களை நீ செய், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நம்மளே டோரை ஓப்பன் பண்ணுறோமா. அந்த கசப்பின் வேர் நம்ம சொல்லவே வேண்டாம், தானாக கசப்பு இருந்தால் பிசாசுக்கு அந்த டோர் ஓப்பன் ஆகிடுமா. இந்த நேரத்துலையாவது உணர்வு அடைஞ்சி
வாயினால் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிற ஃபஸ்ட்டு லெவல் அது. ஆனால் செகண்ட் லெவலில் கசப்பு வேறு உள்ளே வந்துச்சு. அப்போ வாயினால் மட்டும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் அந்த வலி வேதனை உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ரெண்டாவது லெவலில் வந்துட்டோன்னா என்ன பண்ணணும்? அந்த வலியை ரிலீஸ் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு அந்த வலி கசப்பு வேதனை என்னை அழுத்துதுன்னு சொல்லி அதை நம்ம ரிலீஸ் பண்ணணுமா, அதை விட்டு கொடுத்து அதை வெளியேற்றணுமா. இந்த நேரத்தில் வாயினால் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலுமே ரிலீஸ் ஆக முடியாதான். ஏன்னா உள்ள அந்த வேர் இருக்கான். அப்போ என்ன பண்ணுமா, உள்ள இன்னர். ஏன்னா ஆண்டவர் வெளி தோற்றத்தை பார்க்குற தேவன் இல்லை. மனுஷன் வேணால் வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க. இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குற தேவனா. அந்த உள்ளத்திற்குள் இருக்கிற அந்த கசப்பை வெளியேற்றாத நிலையில் அடுத்தது என்ன ஆகுமா, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருமா, ஒரு எரிச்சல், ஒரு நம்பிக்கையற்ற நிலையா, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு மூர்க்கம் உண்டாகுமா. அந்த நிலைக்கு மூன்றாவது நிலைக்கு போய் விடுமா நம்மளை. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எது மேலேயும் முதலாவது பாதிக்கிறது நம்மளை சிந்தனையை பாதிக்குமா. நம்மளால் திங்க் பண்ணுற கெப்பாசிட்டியே குறைஞ்சிடுமா. யோசிச்சு பாருங்களேன். அதை திங்கே பண்ண முடியாதா நம்மளால். அடுத்தது எது பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போமா. ஒன்று தான் நமக்கு தெரியுமா, நான் யாருன்னு காட்டுறேன். அது ஒன்று தான் நம்ம மேலோங்கி வந்துட்டே இருக்குமா. ஃபால்ஸான அசம்ஷன் வருமா. ஒரு வேளை எப்படி இருக்குமோ, ஒரு வேளை இதை சொல்லியிருப்பாங்களோ, ஒரு வேளை எப்படி செஞ்சுருப்பாங்களோன்னு அந்த அசம்ஷனுக்குள்ளே நம்மளே போயிடுவோமா. இது நம்மளுடைய உள் இமோஷன்ஸை பயங்கரமாக பாதிக்க ஆரம்பிச்சிடுமா. இதில் என்ன நடக்குமா தெரியுங்களா, நமக்கு நம்மளே முதலாவது எதிரியாக மாறிடுவோம். எனக்கு நானே ஒரு எதிரியாக மாறிடுவேன். ஏன்னா என் உள்ளே இருக்க இமோஷன்ஸ் எல்லாம் வித்தியாசமாக போகுது. நான் நல்லது தான் நினைப்பேனா, ஆனால் அதில் ஒரு வார்த்தை இருந்தது, குட் சென்ஸ் இஸ் ஓவர் ரூல்டு பை நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான். எனக்குள்ளே குட் சென்ஸ் இருக்குது, நான் நல்லது யோசிக்கிறேன் செய்கிறேன். ஆனால் எனக்குள்ளே இருக்க அந்த கசப்பான வேறு அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறி எரிச்சலாக மாறி அது என்ன பண்ணுதான், என்னுடைய குட் சென்ஸ் எல்லாம் மூடிடுதான். அதை ஓவர் ரூல் பண்ணிடுதான், பண்ணி நெகட்டிவ் இமோஷன்ஸை கொண்டு வந்துடுதான். எதிர்மறையாக நேர்மறையாக இருந்த நான் இப்போ எப்படி மாறிட்டேன்னா எதிர்மறையாக மாறிட்டேனா. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ரியாக்ஷன் உள்ளே நடக்குது. ஒரு விஷயம் மன்னிக்காதனால இவ்வளோ ரியாக்ஷனுக்கு ஆளாகிறோம் நம்ம. இது நம்ம உணர்வடைகிறது இல்லை. யோசிச்சு பாருங்கள். இந்த நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோமா, தேவனுடைய ஆலயத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவோமா. இன் அண்ட் அவுட் எல்லாமே எல்லா ஏரியாஸ்லேயும் பாதிப்பு உண்டாக ஆரம்பிச்சிடுமா. என் பேச்சில் பாதிப்பு, என் யோசனையில் பாதிப்பு, என் சாப்பாட்டில் பாதிப்பு, சாப்பிட முடியாது, என் தூக்கத்தில் பாதிப்பு, என்னால் தூங்க முடியாது, நான் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியாது, எனக்கு அடைப்பட்டு நான் செஞ்சாலும் எதிர்மறை நெகட்டிவ் இமோஷன்ஸ் வருமா, நான் பேசினாலும் எதிர்மறையாகுமா. அப்போ என்னுடைய லைஃபுடைய எல்லா ஏரியாஸ்லேயும் இது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள் எப்படி கேன்சரை போல் எப்படி பரவுது பாருங்கள். ஒரு மன்னியாத தன்மை இவ்வளோ காரியங்களை நமக்கு நடக்குது. இதுலேருந்தெல்லாம் விடுதலை ஆக்கணும்னு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், மன்னிப்பின் மேன்மை அறிந்து மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார், நமக்கு சிலுவையில் கற்றுக் கொடுத்தார். அடுத்தது இந்த நிலையிலையாவது நான் மாறணும், இந்த நிலையிலையாவது எனக்கு உணர்வடையணும்னு இல்லாமல் அடுத்த லெவலுக்கு நம்ம போவோமா. அதுதான் அந்த வேர் என்ன பண்ணுமா, ஒரு கனியை உருவாக்கிடுமா, ரீசெட்மெண்ட்டாக. அந்த கனி என்னன்னா ஆத்திரம் கோபம், அதுக்கப்புறம் ஒரு கலவை, மனக்கசப்பு எரிச்சல் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு கனியாக உருவாயிடுமா. அந்த வேர் இருந்தது, அந்த வேர் அகற்றல, ரிலீஸ் பண்ணல, அது கனியே உருவாக்கிடுச்சான். ரீசெட்மெண்ட்னா அந்த கலவையாம், கோபம் எரிச்சல் ஆத்திரம் ஒரு மாதிரி கசப்பு, மனக்கசப்பு, மன வலி வேதனை எல்லாம் சேர்ந்து கனியாக உருவாயிடுச்சான். கடைசியாக அந்த கனி எங்கே கொண்டு போய் வைக்கும் தெரியுங்களா, ஒரு பிடிவாத குணத்தில் நம்மளை போய் தள்ளிடுமா. ஸ்டபன் ஹார்ட் ஆகிடுமா, நமக்கு மன்னிக்கே தோணாத ஹார்ட் ஆகிடுமா நமக்கு.
அந்த பிடிவாத குணத்தில் போய் நம்மளை தள்ளிடுமா? அந்த பிடிவாதத்தில் தள்ளும்போது தேவன் நமக்காக வைத்த வாசலை நம்மளே க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிசாசு தான் நமக்குள்ள அவனுடைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் நம்ம மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஸ்டப்பன் ஆர்ட் நமக்குள்ளே உண்டாகி அந்த நம்மளே பாதிப்போம், அதிகமாக நமக்கே பாதிப்பு உண்டாகும். அடுத்தது நமக்கு அந்த பெயின்லேருந்து விடுதலையே உண்டாகாதான். அப்போ இவ்வளோ யோசிச்சு பாருங்கள், சர்ஃபேஸ் அளவில் மன்னிக்க முடியல, அங்கேயே மன்னிச்சிட்டோன்னா ரொம்ப ஆசீர்வாதம் பெற்ற ஜனம் நம்ம தான். அடுத்தது என்னவா மாறுது? கசப்பின் வேராக மாறுதான். அந்த கசப்பின் வேர்லேயும் நான் கண்டுக்காமல் விட்டேன்னா அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அது ஒரு எரிச்சலாக மாறுது. அந்த எரிச்சலை உள்ளே இருக்க என் சுபாவெல்லாம் மாறி எனக்கு நானே எதிரியாக மாறிடுறேன். எல்லாமே பாதிக்கப்படும், என் ஹெல்த்துலேருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. அடுத்தது அது அங்கே எங்கே போகுது? அது கனியை உண்டாக்கிடுது. ஆத்திரம், கோபம் எல்லாம் சேர்ந்த ஒரு கனியை உண்டாக்கி கடைசியாக பிடிவாதமான இருதயம் உண்டாக்கி தேவனுக்கு நம்ம வாசலை க்ளோஸ் பண்ணிடுறோம். அங்கே மனம் திரும்புதல் உண்டாகாதான், அந்த இடத்துல சுத்திகரிப்பு உண்டாகாதான், அந்த இடத்துல உணர்வே இருக்காதான், பிடிவாதம் மட்டும்தான் இருக்குமா. இவ்வளோ ஸ்டேஜஸ் நம்ம போய் அந்த மன்னிக்காதனால போகிற இந்த ஸ்டேஜஸ்லேருந்தெல்லாம் நம்மளை தப்பு வைக்கணும்னு தான் இயேசு மன்னிப்பு கற்றுக் கொடுத்தார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். ஏன்னா எவ்வளோ ஸ்டேஜஸில் நம்ம போனாலும் அங்கேருந்து கொண்டு வர நம்ம இயேசு வல்லவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலை நம்ம போனாலும், என்ன நானே வருத்திக்கலாம், என்ன நானே பாதிச்சு அந்த பிடிவாத குணத்தில் போய் நான் நின்னாலுமே அந்த இடத்துலேருந்து தூக்கி வந்து என்னை மீண்டும் தேவனுடைய பிள்ளையாக நிற்க வைக்க அவரால் முடியும். மனுஷனால் முடியாது. நான் நினச்சா என்னால் முடியாது, ஆனால் இயேசுவால் முடியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், அக்கௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணணும். சில அக்கௌண்ட்லாம் செட்டில் பண்ணாமல் நம்ம இருக்கிறோம், கண்டுக்காமல் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், எந்த அக்கௌண்ட்லாம் நம்ம நிறைய நேரம் வாயினால் சொல்கிறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் போதாது, வாயில் சொன்னாலும் அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிங்க, சிறு வயதில் நான் எங்கேயாவது பாதிக்கப்பட்டேன்னா, சிறு வயதில் என்னை யாராவது பாதித்து அந்த கசப்பு எனக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை என் பெற்றோர் மேலே எனக்கு அந்த கசப்பு இருக்கலாம், என் கூட பிறந்த அண்ணன் தம்பி மேலே எனக்கு அந்த கசப்பு இருக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடிட்டாங்களே, என்னுடைய சொத்தை திருடிட்டாங்களே, எனக்கு வர வேண்டிய மேன்மை திருடிட்டாங்களேன்ற கசப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதை அப்படியே மூடி சப்ரஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுருக்கலாம். அந்த ஃபீலிங்ஸே இல்லைன்னு நீங்கள் வெளியே டினையல் பண்ணலாம், வெளியே சொல்லலாம், அந்த உணர்வுலாம் இல்லைப்பா நான் அப்படிலாம் கிடையாதுன்னு. ஆனால் இந்த நாளில் யோசிச்சு பாருங்கள், சிறு வயதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டு யாரையும் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? இல்லை சில நேரத்தில் என்ன நானே மன்னிக்க முடியாதுன்ற சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க. நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, என்னையே மன்னிக்க முடியலங்க, நான் மற்றவங்கள மன்னிக்க போராடல, என்னையே என்னால் மன்னிக்க முடியாமல் நான் போராடுறேன். சில பேர் நம்ம அப்படி இருக்கலாம். இங்கே நான் ஒரு பாவிங்க, என்னால் இயேசு மன்னிச்சிட்டாரு, ஆனால் என்னையே நான் மன்னிக்க முடியலன்னு சொல்கிற கூட்டம் நமக்குள்ளே இருக்கலாம். சிலர் செய்த அந்த வலி வேதனையை மன்னிக்க முடியாது இருக்கலாம். 3 விதமான கூட்டம் கூட இருக்கலாம். என்ன நானே மன்னிக்க முடியல, சிறு வயது முதல் ஏதோ ஒரு இடத்துல யார் மூலமாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், ஏதோ ஒரு அப்யூஸ் எனக்கு நடந்தது, அதுலேருந்து வெளியே வர முடியல. இன்னொன்று, மற்றவங்களை என்னால் மன்னிக்க முடியல. இந்த 3 கேட்டகரியிலையும் நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கு சிலுவதியான நாட்களில் ஒரு உயிரோட்டமான ஆராதனை நான் ஆராதிக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணணும். இது ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் இல்லையா? அடுத்தது நியூ ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குது. எப்படி எல்லா அக்கௌண்ட்ஸையும் நம்ம செட்டில் பண்ணிவிட்டு நியூவாக ஆரம்பிப்போமோ, இந்த நாளில் எதெல்லாம் தீர்க்கப்படாத அக்கௌண்ட் உங்களுக்குள்ளே இருக்குது, எதெல்லாம் செட்டில் பண்ணல, எதெல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அழுத்தி வச்சுருக்குறோம், எதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன், இந்த ஃபீலிங்ஸை ஆண்டவர் கூட தெரியப்படுத்த மாட்டேன்னு உள்ளே வச்சுருக்கிறீங்களா? இன்றைக்கி அந்த அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணணும். நம்மளே ஒரு பென்னு பேப்பர் எடுத்து என்ன பண்ணோம், ஒரு இன்வாய்ஸ் நம்மளே ரெடி பண்ணோம். என்ன பண்ணோம்? எழுதணும். ஜென்ரலாக எழுதிடுவோம், ஒரு மேலோட்டமாக எழுதிடுவோம். சின்ன வயசில் நான் பாதிக்கப்பட்டப்பா, நான் மன்னிக்கிறேன் அவங்களன்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதணும். இந்த இடத்துல, இந்த நபர் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த இடத்துல நான் பாதிக்கப்பட்டேன். அதை நம்ம எழுதி ஒன்றுமே இல்லை, தேவ சமூகத்தில் போகணும். இது ப்ராக்டிஸ், இது செயல், இது எக்ஸசைஸ்.
பண்ணால் மாத்திரம்தான் இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒரு நிமிஷம் நம்ம என்ன சொல்லணும், நான் அந்த பழைய வழிக்கு அந்த இடத்துல நம்ம போக ஆரம்பிக்கணும். என் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே அன்னைக்கு அவங்க சொல்லும்போது எவ்வளோ வலி இருந்தது எனக்கு, அந்த வலியை அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணணும், அந்த வலியை அந்த இடத்துல அனுபவிக்கணும். இயேசுவின் பாதத்தில் போய், இயேசுவின் சமூகத்தில் போய் அந்த வலி இப்போ நான் அனுபவிக்க ஆரம்பிக்கணும். அந்த பெயின், அந்த ஹர்ட், அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி அந்த இடத்துல நான் அனுபவித்தேன், அதை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல அந்த அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது கேட்கணும், இந்த வலியிலேருந்து வெளியே வர முடியலப்பா, வெளியே மன்னிச்சிடுறேன்ப்பா. மென்டலி பிரெயின் அளவில், என் மைண்ட் அளவில் நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் ஹார்ட் அளவில், இன்னரில் மன்னிக்க முடியல. கசப்பும் வேதனையும் வலியும் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் போய் கேட்கணும், ஒரு செகண்ட் ஆண்டவரே, இந்த பெயின் இப்போ நான் அனுபவிக்கிறேன்னா இதுலேருந்து என்னை ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், வெளியேற்றணும் அந்த வழியை. யார் உதவினால? பரிசுத்த ஆவியான உதவினால மாத்திரம்தான் இந்த பெயின்லேருந்து வெளியேற்றுகிற அனுபவம் நமக்கு உண்டாகும், அந்த ரிலீஸ் நமக்குள்ளே உண்டாகும். அந்த அக்கௌண்ட் கிளியரிங் பண்ணணும். நம்ம கிளியர் பண்ணாத அக்கௌண்ட் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் நிறைய ஆசீர்வாதம் வாசலில் இருக்குது, கையில் வாங்க முடியல. நிறைய மேன்மைகள் நம்ம கிட்டேயே இருக்குது, கையில் பெற முடியல. ஏன்னா இந்த ப்ராசஸ்க்குள் போகாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. அப்போது அக்கௌண்ட் கிளியரிங் நமக்கு தேவை. கிளியர் பண்ணிடணும் எல்லாத்தையும். அந்த வழியை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து இதுலேருந்து என்னை ரிலீஸ் பண்ணுங்கள், ஃப்ரீ ஆக்குங்க. செட்டிங் ஃப்ரீ. அந்த இடத்துல நான் ஃப்ரீ ஆயிடணும், நான் ஃப்ரீ ஆயிடணும். அந்த இடத்துல அந்த அனுபவத்துக்குள்ளே போகணுன்னா நிச்சயமாக மன்னிப்பின் மேன்மையை வாழ்க்கையில் அறிய முடியும். கர்த்தருடைய ஆவிக்குரிய மகத்துவத்தை நான் அறிஞ்சிக்க முடியும். தேவன் அந்த மன்னிப்புக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், புரிய முடியும். இந்த நாளில் இந்த அனுபவத்தில் இருக்க எத்தனை பேர் நம்ம இருக்கலாம். ஏன்னா நானுமே ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த அனுபவத்தில் இருந்தேன். என் சிறு வயதில் தகப்பனை இறந்ததுனால சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் என்னால் மன்னிக்க முடியல. ஒன்றே ஒன்று இருந்தது, வளர்ந்து நான் வாழ்ந்து காட்டுவேன் அந்த இதுலேயே இருந்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்போ பாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலில் நான் போன ஆண்டவரை இப்படியே இருக்கக்கூடாது, அடுத்த லெவல் போராடி ஜெபிப்பேன். ஆனால் ஆண்டவர் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு இருப்பார், நீ அக்கௌண்ட் செட்டில் பண்ணு, நீ மன்னிக்க வேண்டியதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் ஜபத்தில் மன்னிச்சிட்டேன்னுவேன். ஆனால் அந்த சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வருவார். மீண்டும் அந்த சூழ்நிலை அவர்களை பார்க்கும்போது, சில காரியங்களை பார்க்கும்போது மறுபடியும் அந்த கசப்பும் வலியும் அடி ஆழத்தில் அந்த வயிற்றுலேருந்து அந்த வலி வரும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ இன்னும் மன்னிக்கல. இந்த ப்ராசஸ் போக பல நாட்கள் ஆச்சு எனக்கு. பல நாட்கள் போராடி இதுக்குள்ளேருந்து வெளியே வந்த உடனே தான் அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். இது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்குள்ளே போகணும். ஆண்டவர் ஒன்று சொன்னார் அந்த நேரத்தில் எனக்கு, நீ இழந்ததெல்லாம் வந்துடும்மா இந்த கசப்பு நீ வச்சுக்கிட்டதுனால. இல்லை, நீ இந்த கசப்பு வச்சதுனால உன் வாலிப வயசு அந்த ஏஜெல்லாம் உனக்கு திரும்பி வந்துடும்மா. எதை நீ லாஸ்ட் பண்ணியோ அது லாஸ்ட்டு தான். ஆனால் கசப்பை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, மறந்துடு. எந்த வரைக்கும் நம்ம இந்த ஜெபம் பண்ணோம் தெரியுங்களா, அந்த ரிலீஸ் ஆகி செட் ஃப்ரீ ஆகிடும். வடுவு இருந்தால் கூட அந்த வடுவுலேருந்து வலியோ பெயினோ வராது. எத்தனை தடவை நம்ம அவங்கள பார்த்தாலும், அவங்க பேர் சொன்னாலும், அவங்க கூடவே பேசினாலும், அந்த வடுவு இருந்தாலுமே அந்த அதுக்குள்ளேருந்து கசப்பும் வலியும் வராது. அதுதான் நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்லுகிற அந்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு போனால் தான் அந்த மேன்மையை ஆசீர்வாதத்தும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சுதந்திரித்துக்கொள்ளும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி யோசிச்சுப்பார். நம்ம எல்லாருக்குமே இந்த வேலை நம்ம போயிருப்போம். ஒரு நிமிஷம் இந்த மன்னிப்பின் மேன்மை, ஆண்டவர் சிலுவையில் நமக்கு கொடுத்த இந்த மன்னிப்பை ஒரு நிமிஷம் கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சில அக்கௌண்ட் செட்டில் பண்ணாத காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கா? சில இடத்துல, சில நபரை, சில சூழ்நிலை நினச்சாவே எனக்கு வயிற்றுலேருந்து ஒரு வலி வேதனை இருக்குது, என்னால் மன்னிக்க முடியல, என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை நம்ம மன்னிக்காமல் இருந்தோம்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏசப்பாவுடைய மன்னிப்பை நம்ம நிராகரிக்கிறோம். ஏசு என்ன மன்னிக்கிறத வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். நம்மளே மன்னிக்கப்படாத சூழ்நிலைக்குள்ளே போயிடுவோம். இந்த நாளில் ஒரு நிமிஷம் உங்கள் சிறு வயதோ, ஒரு நபரோ, இல்லை
மற்றவர்கள் என்ன நானே நான் மன்னிக்காம இருக்கலாம், நான் செட்டில் பண்ணாம இருக்கலாம். இந்த நாள்ல சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு உயிர் தெழுதல் எனக்குள்ள வரணும், இன்னைக்கு வரணும் ஏசப்பா, நான் ஃப்ரீ ஆகணும் ஆண்டவரே, என்னுடைய அக்கவுண்ட்ஸை நான் கிளியர் பண்ணணும் ஆண்டவரே. நம்ம சொல்லமா, வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் சிநேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயால நீவர். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, காயங்கள் ஆற்றும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் சிநேகித, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயால